இன்றைக்கி நம்ம அடுப்படியில் இறாலை வச்சு நல்லெண்ணெய் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். தொக்கு வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கி வச்சுருக்கேன். இதை சுத்தம் பண்ணிவிடுவோம். இறாலை உரித்து இந்த உரித்து எடுக்கும்போது நடுப்பறை வந்து ஒரு கருப்பாக, இது குடல் வந்து கருப்பாக இருக்கும். இது அதை எடுத்துருங்க, இல்லைன்னா மண் மாதிரி இருக்கும். இருக்கிறத இப்போ நடுப்பறை வந்து குடல் இருக்கிற அதை நம்ம எடுத்துருவோம். இது மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இதை எடுத்துருங்க. இப்போ நம்ம தொக்குக்கு வெங்காயமும் தக்காளியும் பியூரியாக இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரை பக்குவம் வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பட்டை மிளகா போட்டுக்கலாம். நம்ம வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி பியூரியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 முந்திரியை போட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து எள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இறால் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊற்றுனதுக்கு ஒரு 150 எண்ணெய் கிட்ட ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்குவோம். இது 2 வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயிலே இந்த இறால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தோன்னே மசாலா நம்ம சேர்ப்போம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து இருக்குது, அதை போட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதோட சேர்த்துக்குவோம். இது நம்ம ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ட்ரை ஆனோன்னு எடுத்துருவோம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம்.